வணக்கம், நான் உங்க இவாஞ்சலின் கொன்சால்வஸ். ஸோ இந்த வீடியோ பதிவை யார் மனதையும் புண்படுத்துகிற நோக்கத்தில் பதிவு பண்ணவில்லை. கிளியரா நான் சொல்லிக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா, 2-3 இடத்துல நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியாச்சு. பட் அதை பேசணுமா வேண்டாமா, வேண்டாம் அப்படி நிறைய தடவை யோசிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா இதை பத்தி யாரோ ஒருத்தங்க பேசணும். அட்லீஸ்ட் அது நானாவே இருந்துட்டு போறேனே. ஏன்னா இது எனக்கு நடந்த இஷ்யூ, எனக்கும் கார்த்திக்கும் ஒரு எங்க கம்பெனிக்கு நடந்த இஷ்யூங்கிறனால வி தாட் ஓகே நம்மளே அதுக்கு பேசலாம். ஏன் இன்னொருத்தங்க எப்பாச்சும் பேசுவாங்க, இல்லை நமக்கு வேண்டி அவங்க ஸ்டெப் எடுத்து வைப்பாங்கன்னு யோசிச்சு நம்ம எத்தனை நாளைக்கு போகிறதுங்கிறனால இந்த பிளாட்ஃபார்ம் நான் அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி தான் இந்த சில விஷயங்கள் பண்றாங்க. சோஷியல் மீடியாங்கிற பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி தான் அவங்க இந்த விஷயங்கள் பண்றப்ப அதை அட்ரஸ் பண்றதுக்கும் நான் அதே பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஒரு 1 month பிஃபோர் எனக்கு ஒரு கிளைண்ட் கால் பண்ணி அவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட். ஸோ அதுக்கு என்கிட்ட காலில் டீட்டெயில்ஸ் லைக் டிஜேக்கு என்ன ஆகும், எம்சிக்கு என்ன ஆகும், எனக்கு எந்த பிளேஸ் A to Z நம்ம பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்க லைக் என்ன பண்ணலாம், எங்கே பண்ணலாம், டெஸ்டினேஷன் வெட்டிங். நான் வேற ஊரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் என் சொந்த ஊருக்கு தான் நான் என்னோட வெட்டிங் என்கேஜ்மெண்ட் எல்லாமே பண்ணணும். ஸோ நான் அப்படி பண்ணுறதா இருந்தால் எனக்கு எவ்வளோ ஆகும், என்ன ஆகும், எங்கெங்கே எந்தெந்த ரெசார்ட்ஸ் இருக்கு, ஸோ ரெசார்ட்ஸுக்கு என்ன செலவாகும், இத்தனை பேர் ஸ்டே பண்ணால் ரெசார்ட்ல எவ்வளோ ஆகும், சப்போஸ் இல்லை வெளியே ஸ்டே பண்ணுறதா இருந்தால் அதோட பட்ஜெட் என்னவா இருக்கும், டிராவல் என்னவா இருக்கும், டெக்கர் எல்லாம் ஒரு 50 டெக்கர் அனுப்பி அதுல இருந்து இவங்க கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி சரி அப்படிங்கறதெல்லாம் ஒவ்வொன்னா நம்ம கிட்ட இன்புட் பயங்கரமா கேட்டுட்டு இருந்தாங்க. நாட்கள் நெருங்க அவங்களோட என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு. நாட்கள் நெருங்க நான் கேட்டிருந்தேன், என்னதான் உங்க என்ன ஆச்சு, நீங்க எதுவுமே ஃபைனலைஸ் பண்ற மாதிரி தெரியல, பட் யூ ஆர் லைக் என்கொயரிங், லாட் ஆஃப் என்கொயரி மட்டும் என்கிட்ட இது ஓகேவா அது ஓகேவா. நான் இன்னொன்னு என்னன்னா, நான் ஒரு இடம், நான் ஒரு டெஸ்டினேஷன், நான் ஒரு ரெசார்ட் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணியிருப்பேன். அவங்க அவங்க ஊர்ல எந்த ரெசார்ட் இருக்கோ அது இதுன்னு கேட்டிருப்பாங்க. நம்ம ஒரு 10 சொல்லியிருப்போம். அந்த 10 ஃபுல்லாவே கேட்டதுக்கு அப்புறம் அவங்களே போய் என்கொயரி பண்ணிப்பாங்க. அதுக்கு எதுக்கு அப்பனா சரி, இதெல்லாமே ஒரு இடத்துல போயிட்டு இருந்துச்சு. அப்ப நான் கேட்டிருந்தேன், என்னதான் உங்க பிளான், இப்போ டேட் வேற நியர்பை வருது, ஸோ நீங்க என்ன பிளான்ல இருக்கீங்கன்னு அப்பனா சொல்லுங்க, மேபி பட்ஜெட் தான் உங்க ப்ராப்ளம், நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப பேரண்ட்ஸ் ஒன்று சொன்னாங்க. இந்த பர்டிகுலர் பர்சனோட இன்ஸ்டாகிராம் அவங்க யாருக்கு அந்த வெட்டிங் ஒரு என்கேஜ்மெண்ட் பண்றாங்களோ அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு இன்ஸ்டாகிராம்ல சம் K ஃபாலோவர்ஸ் இருக்கு. ஸோ அதனால மேக்சிமம் எல்லாமே கொலாபுக்கு தான் பண்றதுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஓகே, என்னென்ன கொலாபுக்கு பண்ணுவீங்க அப்படின்னு. மெஹந்தி கொலாபுக்கு வந்துட்டாங்க. ஓகே, மேக்கப் ஆர்டிஸ்ட்டுமே 2 டைம் கொலாபுக்கு வந்துட்டாங்க, என்கேஜ்மெண்ட்டுக்கும் வெட்டிங்க்கும். ஓகே, ட்ரெஸ்ஸு நான் ஃபேஷன் டிசைனர் கிட்ட சொல்லியிருக்கேன், அவங்களும் கொலாபுக்கு பார்த்து பேசுறேன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, வேற மண்டவும் லானும் நான் போய் சொல்லியிருக்கேன், கொலாபுக்கு கேட்டிருக்கேன், அந்த லானும் மேபி கொடுத்தா நல்லா இருக்கும். Everybody, Mr. Michael sir, இவங்க அத்தனை பேரும் ஒருத்தர் விடாம லிஸ்ட்ல சேர்த்துருங்க, ஒருத்தர் விடாம. ஓகே, இப்ப நான் என்ன பண்ணணும், நீங்களும் எனக்கு கொலாபுக்கு டிஜே எம்சி டெக்கர் எல்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா we will be happy. ஓகே, இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, உனக்கு கல்யாணம், உங்க வீட்டுல என்கேஜ்மெண்ட், என்னோட உழைப்பு நான் ஏன் உங்களுக்கு கொடுக்கணும்? அதுக்கு அவங்க அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்க என் கல்யாணத்துக்கோ என்கேஜ்மெண்ட்டுக்கோ நீங்க உங்க இதை ஷோகேஸ் பண்ணீங்கன்னா என்னோட ஃபாலோவர்ஸோ இல்லை என்னோட வரவங்க எல்லாமே செலிபிரிட்டிஸ் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே பார்த்து அடுத்த தடவை உங்களுக்கு கூப்பிடுவாங்க, அவங்க வெட்டிங்க்கோ என்கேஜ்மெண்ட்டுக்கோ. அடுத்த தடவை அவங்க எனக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கே கூப்பிடுறாங்க, இல்லை பிஸ்னஸாவே கன்வெர்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எந்த ஈவெண்ட்டை நான் பண்ணணும்னு நான் தானே டிசைட் பண்ணணும். இப்போ அங்கே வரவங்களும் இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸா இருக்காங்கன்னா அடுத்த தடவை அவங்களும் என்கிட்ட இதே தானே கேட்பாங்க. சூர்யா சார், ஜோதிகா மேம் அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கிறப்ப கூட ஒவ்வொரு ஆர்டிஸ்டை கூப்பிட்றப்போ பே பண்ணி கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு கிடைக்காத கொலாபா இல்ல அவங்க கூப்பிட்டா சும்மா கூட போய் நிக்கிற அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸ்டில் வாட் இஸ் அ பேசிக் எத்திக்ஸ் இஸ், ஒருத்தங்க நம்ம கிட்ட ஒர்க் பண்ற வராங்க அப்படின்னா அவனுக்கு பே பண்ணணுங்கிறது தான் பேசிக் எத்திக். சூர்யா சார், ஜோதிகா மேம் கூட அது பண்றப்போ நீங்க எல்லாம் ஏமாத்திரம். நான் எல்லாரையுமே சொல்லல, நான் இப்பவும் சொல்றேன், ஐ ஹாவ் லாட் ஆஃப் குட் இன்ஃப்ளூயன்சர்ஸ்.
எனக்கு நல்ல நல்ல குட் இன்ஃப்ளூயன்சர்ஸை வந்துட்டு இப்படி நேம் லிஸ்ட் எடுத்தா இவங்கெல்லாம் கண்டிப்பா ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு நானே அவார்ட் கொடுக்குற அளவுக்கு, ஒரு கடையில போய் சாப்பிட்டு இது பெஸ்ட்னா இது பெஸ்ட், இது வர்ஸ்ட்னா வர்ஸ்ட்னு சொல்ற அளவுக்கு பெஸ்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நான் சொல்லுவேன். சும்மா ஏதோ ஒரு கடைக்கு போய் அவங்க வந்து பே பண்றாங்கங்கறக்காக இது எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லி மக்களை ஏமாத்துறவங்க இல்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ். வாட் யூ கைஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் அஸ்? நாங்க வந்து ஒரு ஒரு 2 days 3 days தூக்கம் இல்லாம ஒர்க் பண்ற ஒர்க்கை வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கணும்னு சொல்றீங்க. உங்க கல்யாணத்துக்கோ உங்க வீட்டுல நடக்கிற ஃபங்க்ஷன்ஸுக்கோ நாங்க வந்து ஃப்ரீயா நடத்தணும்னு சொல்றீங்க. அது கேட்டா ப்ரமோஷன், உங்க பிராண்டுக்கு நான் ஃப்ரீயா ப்ரமோட் பண்ணி தரேன், நான் வெளியே ஒரு ரீலுக்கு 75,000 85,000 வாங்குறேன், பட் நீங்க எனக்கு அதை பே பண்ண வேண்டாம், அதுக்கு பதிலா நான் வந்து 3 times எல்லா போஸ்ட்லயும் ஸ்டோரியிலயும் உங்களை மென்ஷன் பண்றேன், அது உங்களுக்கு டேர்ன் அப் ஆகும். எனக்கு டேர்ன் அப் ஆக வேண்டாங்கிறேன். நான் ஒரு லாஸ் ஈவென்ட் பண்ணி அதுல இருந்து டேர்ன் அப் ஆவேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? என் உழைப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாங்குறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அஜய் பாலாஜி என்ன சொன்ன மாதிரி சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலே ஒரு 2 ஜோக் சொல்லுங்க அப்படின்னுவாங்க. ஸோ நான் வந்து ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன், எந்த ஆர்ட்டுமே இலவசம் கிடையாது. பரவாயில்ல, ஒரு 2 மணி நேரம் வந்து பேசிட்டு போங்களேன் அப்படின்னா அதுதான் எங்களோட பொழப்பு. ஸோ எங்களோட வேலை, நாங்கள் வாழ்வாதாரமா பண்றதே வந்து எங்களோட டேலண்ட் தான் எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதனால எல்லா கலைஞர்களுமே அவங்க செய்யற வேலைக்கு அந்த ஊதியம் கொடுத்தாதான் அது அவங்களுக்கான வாழ்க்கையே. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு நான் ஏன் பண்ணணும்? அந்த தைரியம் உங்களுக்கு எங்க இருந்து வந்துச்சு? ஒருத்தங்கிட்ட வந்துட்டு இப்படி பேசலாம், அந்த கொலாப் இத்தனை பேர் வராங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எல்லாமே கொலாப்ல கிடைக்குது. அண்ட் அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க, எனக்கு நீங்க இல்லைனாலும் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க, நிறைய பேர் என்கிட்ட அப்ரோச் பண்ணிட்டு தான் இருக்காங்க, உங்க வெட்டிங்கா நான் பண்ணித்தரேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அது கேட்கறவங்க தப்பு தானேன்னு நான் யோசிக்கிறேன். நீங்க அப்படி கேட்கறனால என்ன ஆகுது அப்படின்னா, நீங்களும் சம்பாதிக்க போறது கிடையாது, இன்னொருத்தனும் அவங்க வாழ்வாதாரத்தை வாழ போறது இல்லை. ஒரு பிசினஸ்னா எல்லாமே இதுல இன்க்ளூட் ஆகும். மேக்கப் ஆர்டிஸ்ட், மெகந்தி ஆர்டிஸ்ட், டிஜே, எம்சி எல்லாமே உள்ள, மெஜிஷியன், எதுவுமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடையாது. அவங்க ஒவ்வொரு இடத்துல, இப்போ ஒரு எம்சினா ஒரு இடத்துக்கு வராங்கன்னா அவங்க ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க, ஒரு டிஜேனா அவங்க என்னென்ன லாங்குவேஜ் பிளே பண்ணணும், அவங்களோட கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே இருக்கு. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் சும்மா வந்துட்டு ஒரு 4 டச் பண்ணிட்டு இதுதான் மேக்கப் போங்கன்னு சொல்லுவாங்களா? 3 hours 4 hours சாலிடா அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்க ப்ராடக்ட், அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவாங்க. இந்த உழைப்பு எல்லாமே நீங்க 30 செகண்ட் ரீல் போட்டுட்டு கீழே மேக்கப் ஆர்டிஸ்ட் டன் பை அப்படின்னு போட்டா எனக்கு வந்துட்டு என்னோட சேலரி ஒரு நான் வாங்குற பே வந்து ஈக்குவலைஸ் பண்ணிடலாம்ல. ஒருத்தன் உழைப்ப வந்து ஃப்ரீயா கிடைக்கணும்னு நினைக்கிற மனோபாவம் எப்ப வந்துச்சோ நமக்குள்ள, கொஞ்சம் நாட்களாவே இவங்க இருந்தா இது நடக்கும், இவங்க இருந்தா, அதனாலேயே அவங்களுக்கு எல்லாம் ஏதோ பெரிய கொம்பு முளைச்ச மாதிரியும், இன்னொருத்தங்க ஒர்க்க ஈஸியா அவங்க ஒர்க்க வந்து நம்ம ஈஸியா கேட்டா அவங்களுக்கு கோபம் வரும்ல. அதே மாதிரி தானே எல்லாரோட ஒர்க்கும். நீங்க வந்து எனக்காக கம்மி பண்ணித்தாங்கன்னு கேட்கறது கூட ஏதோ ஒரு விதத்துல நியாயமா கூட படலாம். சரி, எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணித்தாங்க, நான் வந்து ஏதோ எனக்கு வந்தா நீங்க டேர்ன் அப் ஆகும், கண்டிப்பா டேர்ன் அப் ஆகும், நீங்க எனக்கு கம்மி பண்ணித்தாங்கன்னா கம்மி பண்ணி கேட்கறது கூட ஓகே. எனக்கு வந்து கொலாப்ல எல்லாமே ஃப்ரீயா பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஒரு மூவி ப்ரமோஷன் கூட அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க, எனக்கு ஃபுல்லா கொலாப்ல ஃப்ரீயா பண்ணி கொடுங்க, நான் சும்மா வந்து நின்றுட்டு போறேன்னு ஒரு ஆர்டிஸ்ட் கூட சொல்ல மாட்டாங்க. நீங்க என்ன உங்களை பத்தி நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் தான் எல்லாம், எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்துல இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கெல்லாம் இது இல்லை. ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் டிக்டாக்னு ஒண்ணு இருந்துச்சு, பேன் ஆச்சு, அதுல இருந்த பாதி பேர் இப்ப காணும். மியூசிக்கலின்னு வந்துச்சு, பேன் ஆச்சு, அதுல இருந்த பாதி பேரும் காணும். இப்ப இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கும் இல்ல யூடியூபும் ஒரு நாள் காணாம போச்சுன்னா நீங்க எல்லாம் எங்கன்னு யோசிச்சுக்கோங்க. உங்க எல்லாம் அந்த மதிப்புல வச்சுட்டு இருக்கிறப்போ நீங்களே அதை கெடுத்துக்கிறீங்க. ஒரு 1 year பேக் போறப்ப இன்ஃப்ளூயன்சர்ஸ்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் பா, அவங்கன்னா அவங்க பரவாயில்ல, நாலேஜபிள் விஷயம் ஷேர் பண்றவங்க தான் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படிங்கறது எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அது நீங்க உங்க பேரை பாதுகாத்து வைக்க தவறிட்டீங்கன்னு நான் சொல்லுவேன். இப்ப 1 year முடிச்சு இன்ஃப்ளூயன்சரா நீங்க எங்காச்சும் ஏதாச்சும் ஒரு ஈவென்ட்ல போறப்போ இவங்க இன்ஃப்ளூயன்சர் கேட்டகரியான்னு கேட்டா பயப்படுற, ஐயோ நான் இன்ஃப்ளூயன்சர் இல்லப்பா, நான் கிடையாது அவங்கதான் அப்படிங்கிற அளவுக்கு மாறியாச்சு. அண்ட் மோரோவர் நிறைய பேரை பார்த்திருக்கேன், அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு K ஃபாலோவர்ஸ் வந்தோன்னே ஆர்டிஸ்ட் யாரு,
இவங்க யாருன்னு டிஃபரன்ஷியேட்டே தெரியாத அளவுக்கு ஆர்டிஸ்ட் கிட்ட பிஹேவ் பண்றது. ஆர்டிஸ்ட் வேற, இன்ஃப்ளூயன்சர்ஸ் வேற. ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆர்டிஸ்ட் முன்னாடி போய் நான் தான் பெரிய ஆள்னு காமிக்கிறது முட்டாள்தனம். ஏன்னா அவங்க இதெல்லாம் கடந்துதான் வந்திருப்பாங்க. ஆர்டிஸ்ட் எம்பாரஸ் பண்ணது, ஸ்டேஜ்ல வச்சு ஒரு கீழே வச்சு மைக்கு நீட்டி பப்ளிக்கை வந்து எம்பாரஸ் பண்ணது, இதெல்லாம் இன்ஃப்ளூயன்சிங் கிடையாது. இன்ஃப்ளூயன்சர்னா யாருன்னா ஒருத்தங்களோட வாழ்க்கையே சேஞ்ச் பண்ண முடியறது யாருனால இந்த ஜெனரேஷன்ல முடியும் அப்படின்னா அவங்கதான் இன்ஃப்ளூயன்சர்ஸ். அவங்க கிட்டதான் மக்கள் தேடி போறாங்க. அது தயவு செஞ்சு நீங்களே உங்களை கெடுத்துக்காதீங்க. அண்ட் மை கோவொர்க்கர்ஸ் கிட்ட நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு யாருக்கும் ஃப்ரீயா பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு யாருமே வர்த் கிடையாது, யாருமே வர்த் இல்லை. எல்லார்கிட்டயுமே போய் வாங்குங்க. இப்போ உங்களை வந்து ப்ரமோட் பண்ணி நம்ம ப்ரமோட் பண்ற அளவுக்கு இவங்க யாருமே இல்லைங்க. உங்க ஒர்க்கு மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு இவங்க கிட்ட எல்லாம் போகாதீங்க. இவங்களுக்கு ஃப்ரீயா பண்ணீங்க. அவங்க வீட்டுல அவங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அவங்க வீட்டுல அவங்களுக்கு கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு நான் செலவு பண்ணணும். எதுக்கு? எங்க அக்காவா, தங்கச்சி, இல்ல என் கூட பிறந்தா, இல்ல என் பெஸ்ட் ஃப்ரெண்டா? யாருமே இல்ல. யாரும் ஒருத்தங்களுக்கு நான் இதெல்லாம் பண்ணணுங்கிறாங்க. ஒரு 10K ஒரு மேக்கப்னா அந்த மேக்கப் ஃப்ரீயா கேக்குறாங்க. மெகந்திக்கு ஒரு 6K ஒரு 7K ஒரு 10K வருதுன்னா அது ஃப்ரீயா கேக்குறாங்க. காஸ்டியூம் டிசைனர் அத்தனை நல்ல காஸ்டியூம் இருக்கிறத டக்குன்னு ஃப்ரீயா கேக்குறாங்க. ஏன் பண்ணணும்? யாரோ ஒருத்தங்க வெட்டிங், யாரோ ஒருத்தங்க வெட்டிங்கோ, என்கேஜ்மெண்டோ, வீடு ஓப்பனிங்கோ, மெகந்தியோ, ஹல்தியோ, வாட் எவர் இட் மே பி, யாரோ ஒரு தேர்ட் பர்சன், யாருன்னே தெரியாத ஒருத்தங்களுக்கு நான் ஏன் மொய் வைக்கணும்? Why should I think? நம்ம ஒண்ணு பண்றதுக்கு முன்னாடி ஒரு 10 தடவைக்கு 100 தடவை யோசிங்க. நீங்க அப்படி பண்றனால அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா போச்சு. அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, நீங்க இல்லைன்னா என்ன, எனக்கு 10 பேர் கிடைக்க மாட்டாங்களா, எனக்கு 10 பேர் ஃப்ரீயா பண்றதுக்கு இருக்காங்க, நீங்க என்ன எவ்வளவு ரேட் சொல்றீங்க, நீங்க ஒரு 50,000 சொல்றீங்களா, எனக்கு 5,000 கூட இல்ல, எனக்கு 0 அமௌண்ட்டுக்கு பண்ணி தரக்கு ஆள் இருக்காங்க, நீங்க என்னங்க சும்மா போயிட்டு இவ்வளவு எல்லாம் கேட்டுட்டு. ஹெல்த்தி காம்படிஷன் அப்படின்னா நான் ஒண்ணு கேட்கறேன்னா அதுல இருந்து நீங்க ஒரு 40யோ இல்ல 30யோ வாட் எவர் இட் மே பி, ஒண்ணு இல்லைன்னா நான் இல்லைன்னா நீங்க, யாரோ ஒருத்தங்க. பிசினஸ் அப்படின்னா நான் இல்ல அப்படின்னா நீங்களாச்சும் அது பண்ணணும். நீங்க யாரோ ஒருத்தங்க, இதுல யாரோ ஒருத்தங்களாச்சும் நல்லா இருக்கணும். இது 2 பேருக்குமே இல்ல. யாரோ ஒருத்தன் நம்மளால நல்லா இருக்கான். ஃப்ரீயா பண்ணி 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 அவனுக்கு இப்ப வந்து ஃப்ரீங்கிற வார்த்தை ரொம்ப ஈஸியாச்சு. அந்த ஃப்ரீங்கிற வார்த்தை இப்ப யூஸ் பண்ண முடியாதனால டக்குன்னு கொலாபுங்கிறான். கொலாப். ஆக்சுவலி வி ஆர் கொலாப். கொலாப் கொலாப். வை கொலாப்? எதுக்கு கொலாப்? ப்ரிவிலேஜ் எங்க? எது ப்ரிவிலேஜ்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு பெரிய கெஸ்டா நம்மளை கூப்பிடணும்னா அது ப்ரிவிலேஜ். ஒரு கான்சர்ட் நடக்குதா, நீங்க தான் கெஸ்ட்னா அது ப்ரிவிலேஜ். ஒரு மூவி ப்ரமோஷன், கோயம்புத்தூர்ல இத்தனை பேர் இருந்தாலும் இந்த 10 பேர் தான் கெஸ்ட், தட் இஸ் த ப்ரிவிலேஜ். ஒரு ஸ்கூல் ஓப்பனிங்கா, நீங்க வாங்க ஓப்பன் பண்ணுங்க, தட் இஸ் த ப்ரிவிலேஜ். அதெல்லாம் ப்ரிவிலேஜுங்க. அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பட் கொலாப் எதுக்கு பண்ணணும், எதுக்கு கொலாப் பண்ணக்கூடாது, எதுவுமே தெரியல. கொலாப் வந்து இந்த மாதிரி இருக்கிற குட்டி 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 ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்ற எல்லார்கிட்டயும் தான் உங்களுக்கு கொலாபுங்கிற ஒரு வார்த்தை ஈஸியா வருது. இதுல அல்டிமேட் என்னன்னா, கோயம்புத்தூர்ல சேர்ந்த ஒருத்தங்களே அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு நான் உன்னை ப்ரமோட் பண்றேன்னு சொல்லி மெகந்தி ஃபுல்லா, வீட்டுல இருக்கிற 10 பேருக்கும் மெகந்தி கை கால் ஃபுல்லாவே போட்டு, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட நீ இப்ப 2,000 ரூபாய் மட்டும் பேலன்ஸ், நான் ஒரு ரீலுக்கு 25,000 சார்ஜ் பண்றேன், இப்ப இத்தனை பேருக்கு போட்டதுல மிஞ்சி 22,000 ஆச்சு, பேலன்ஸ் 3,000 இருக்கு, அந்த 3,000 நீ எனக்கு பே பண்ணிட்டு போய்க்கோன்னு சொல்லி அந்த பொண்ணு, முட்டாள் பொண்ணு 3,000 பே பண்ணிட்டு போயிருக்கு. எங்க இருக்கோம் நம்ம ஒர்க்கும் கொடுத்து, நம்ம ப்ராடக்டும் அவங்க கிட்டே கொடுத்து எல்லாம் பண்ணி நம்மளே 3,000 கொடுத்துட்டு வந்திருக்கோம். கேட்டா நான் இன்ஸ்டாகிராம்ல போடுவேன், உங்களுக்கு அதுல இருந்து நல்லா டேர்ன் அப் ஆகும்னு சொல்லி அந்த பொண்ணை ஏமாத்திருக்காங்க. தயவு செஞ்சு இது கேட்கறவங்களும் இனிமேல் கூச்சம் இல்லாம கேட்கறது நிறுத்துங்க. இதுக்கு மேல ஆர்டிஸ்டும் நமக்கு இதுக்கு மேல ஏதாச்சும் டேர்ன் அப் ஆகுமோ, இவங்க கிட்ட போனா நம்ம பிசினஸ் டேர்ன் அப் ஆகுமோன்னு தயவு செஞ்சு பண்ணாதீங்க. சூர்யா சார் உங்க வீட்டுல போய் பண்றீங்க, அது உங்களுக்கு டேர்ன் அப் ஆகுது, அங்க உங்களுக்கு நிறைய சேனல்ஸ் எடுக்கிறாங்கன்னா கூட உங்களுக்கு ஏதோ யூஸ் இருக்கு. இவங்களோட சேனல்ல போடுறதுனால உங்களுக்கு யூஸ் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஓகே, பட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு பண்ணாதீங்க. பேசிக் பேமெண்ட் ஆச்சும் வாங்க. ஓகே அவங்களுக்கு பண்றீங்க, பட் பேசிக்கா எனக்கு இது கொடுங்கன்னு கேட்டு வாங்குங்க. ஏதோ ஒரு கட்டத்துல இது நிக்குங்கிற நம்பிக்கையோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன். நன்றி.